144 போற அளவுக்கு பிரச்சனை போயிருக்குன்னா அந்த அளவுக்கு மூர்க்கமா இருக்காங்களா? அந்த திருப்பரங்குன்ற மலை வந்து நம்ம இந்த விஷயத்தை சாதிச்சே ஆகணும்னு மூர்க்கமா இருக்காங்க. நான் தான் சொன்னேன், அவர்கள் எதற்கும் தயாரா இருக்கும். இப்போ இது நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பின்னோக்கி போனீங்க, ஒரு இந்துவை ஒரு இஸ்லாமியனுக்கு எதிராக கட்டமைக்கிறது தான் இவங்களோட முதல். ஏன்னா இந்து முஸ்லீம் பிரச்சனை அப்படின்றதே இவங்க எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா, இந்து முஸ்லீம் ப்ராப்ளம் அப்படின்னாவே அப்பதான் இவங்களுக்கு பேசு பொருளாக ஒன்று கிடைக்கும். ஒரு மனிதர்களுக்கு எதிராக, அதாவது ஒரு மதத்துக்கு எதிராக இன்னொரு மதத்தை தூண்டி விட்டு அதுல வந்து குளிர் காய முடியும். அப்ப இந்துக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. சத்ரபதி சிவாஜிக்கு இது நடந்துச்சு. சத்ரபதி சிவாஜியை இது நாள் வரலையும் அவர்கள் இந்துக்களுக்காக போரிட்டார் அப்படின்னு சத்ரபதி சிவாஜியை கட்டமைச்சார். ஏன் கட்டமைக்கிறாங்க? அவர் எதிர்த்து போரிட்டது ஒரு இஸ்லாமியன் எதிர்த்து. அந்த இஸ்லாமியர் சாதாரண ஆள் கிடையாது. ஆனா அவர்கள் 2 பேருக்கு வந்து புரிந்துணர்வு அடிப்படையில் அவங்களுக்கான போர், அவங்களுக்கு எதிரான மதப்போர் கிடையாது. மதப்போர் கிடையாது. அந்த மன்னர், அந்த இஸ்லாமிய மன்னர் சரியில்லைன்னு சத்ரபதி சிவாஜி போரிட்டார், வெற்றி பெற்றார். ஆனா இன்னைக்கு எப்படி அதை கொண்டு போறாங்க? அப்ப இருந்தேன்னா அந்த இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு இந்து மன்னர் வந்து போர் தொடுத்து அதில் வெற்றி பெற்றார். படங்களே வருது. இவங்க அதுல இருந்தே கட்டமைக்கிறாங்க. திலகர் அது தொடர்ந்து காந்தி. நீங்க காந்தி வரலையும் என்ன பண்றாருன்னா, இந்துக்களுக்கு எதிராக வந்து அவரை காந்தியை கொன்னதுல வந்து ஒரு இஸ்லாமியனோட பங்கு இருந்துச்சு. ஆனா கொன்னது யாருன்னு ஊருக்கே தெரியும். காந்தியை கொலை செய்தது யாருன்னு ஊருக்கு தெரியும். பின்னாளில் அது வெளிப்பட்டாங்க. ஆனா இஸ்மாயில்னு இறந்து போனவர் கையில பச்சை குத்திட்டு காந்தியை சுட்ட பிறகு கோட்சேன்னு ஒரு இந்து கொலை பண்றார். அவர் கையில வந்து இஸ்மாயில்னு பச்சை குத்திருக்காரு. அப்ப இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான்.